Hello friends, this is Iman. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆல்ஃபா மேல் அண்ட் மேஸ்குலின் ஃப்ரேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மள பலருக்கு ஆல்ஃபா மேல்னா ஏதோ லுக்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. உண்மையிலே அதுதான் ஆல்ஃபா மேல்ன்றது அர்த்தமா, உண்மையிலே ஆல்ஃபா மேல்னா என்ன, நம்ம ஏன் ஆல்ஃபா மேலாக இருக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. எல்லா ஆண்களுக்குமே தான் ஒரு ஆல்ஃபாவாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஒரு ஆகாத எண்ணம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஆல்ஃபா தான். ஆனால் பிறந்த எல்லாருமே ஆல்ஃபா தான். பட் டு சம் எக்ஸ்டென்ட் சிலர் 10% ஆல்ஃபா இருப்பாங்க, சிலர் 90% ஆல்ஃபாவாக இருப்பாங்க. அது அவங்க வளர்ந்த இடத்துலையும் அந்த விதத்தையும் பொறுத்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஆல்ஃபாவாக இருக்கிறதுனா பாடி லாங்குவேஜ் அண்ட் பாடி ஃபிட்னஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்கள மாதிரி நடக்கணும், இவங்கள மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு காப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ நீங்கள் காப்பி அடிச்சுட்டு விட்டுட்டு உங்களோட யூனிக்னஸை ஃபைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரிஜினல் ஆல்ஃபாவாக இருக்க முடியும். லுக்ஸ் தான் ஆல்ஃபா மேலாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு மித், ஒரு மாயை. எந்த மிஸ்டர் யூனிவர்ஸாலையும் மகாத்மா காந்தியோட கரிஸ்மாக்கு முன்னாடி வந்து நிற்கவே முடியாது. இத்தனைக்கும் அந்த கிழவருடைய கைத்தட்டியை பிடிங்கிட்டிங்கன்னா மனுஷன் கீழே விழுந்துருவார். அப்போ ஆல்ஃபா மேலுக்கு என்ன தான் வரையறை அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் தாங்க வரையறை. நான் தான் என்னோட காட்டுக்கு ராஜாங்கிற மாதிரியான மைண்ட் செட். உங்கள் காட்டில் யாருமே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் காட்டில் ஒரு விலங்கு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல லீடர் இருக்கார் அப்படின்னா கூடிய சீக்கிரமே உங்கள் காட்டில் எல்லோரும் வந்து குடியேறிடுவாங்க. ஏன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த பேடாஸ் கான்ஃபிடென்ஸ், உங்களோட அந்த சொசைட்டி ஃபியர் இல்லாமல் இருக்குது, இது எல்லாமே ஆல்ஃபாவோட சயின்ஸ்னே சொல்லலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஹைலி ஃபோக்கஸ்டு மென் தான் ஆல்ஃபா மேல். அவங்களுக்கு உணர்ச்சிகளால் அவங்களோட குறிக்கோள் வந்து மாறிடாது. ஸோ இப்போ நான் அந்த சொன்ன குவாலிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காந்தியோட பொறுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஹிஸ்ட்ரியில் வேறு லெவல் ஆல்ஃபா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆல்ஃபா மேல் மேஸ்குலினிட்டி ஃப்ரேம் இப்படிலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே பேசிட்டு இல்லை. இந்த கான்செப்டே ரொம்ப பெருசாக பேசிக்கிற டாபிக்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹை லெவல் ஆல்ஃபாஸ் தான். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் யுவர் கிராண்ட் ஃபாதர் டு சரண்டர் டு யுவர் கிராண்ட் மதர். ஸோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய அப்பாக்கள் காலத்தில் அந்த ஆல்ஃபா குவாலிட்டி கொஞ்சம் சறுக்கிருச்சு. இப்போ ரொம்பவே பசங்கள்லாம் ரொம்ப ஃபெமினைன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டெலிவிஷன், சீரியல்ஸ், மூவிஸ் எல்லாமே வந்துட்டு பசங்களை அவங்களுடைய ஆண் தன்மையிலேருந்து இறக்கி ஆண்கள் அழலாம், ஆண்களும் வீக்காக இருக்கலாம், ஆண்களும் வந்துட்டு இறங்கி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெமாலிஷிங் இமாஸ்குலேஷன் கேரக்டராகவே ஆண்களை காட்டிகிட்டு இருக்காங்க. அதே வேளையில் பெண்கள் வந்து மேஸ்குலின் ஃப்ரேமுக்கு போகணும், ஆண்கள் வந்து ஃபெமினின் ஃப்ரேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் த ரீசன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆல்ஃபா மேல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் எல்லா ஆண்களுமே ஒரு வயது வரையும் ஆல்ஃபா மேல் தான், பிறந்தோடனே அவங்க ஆல்ஃபா மேல் தான் சொன்னேன். ஸோ அந்த சொசைட்டியால் சம் எக்ஸ்டென்ட்டில் எல்லாம் குறைஞ்சிருதுன்னு சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு உண்மையிலேயே ஆல்ஃபா மேல்ஸை பார்க்கணும் அப்படின்னா நேராக கிரவுண்டுக்கு போங்க, டீனேஜ் பசங்களை பாருங்கள், அவங்க ஸ்பிரிட்டை பாருங்கள். அவங்க ப்ளே பண்ணும்போது எல்லாருமே ஜெயிக்கணும்னு அந்த ஃபேரியாக தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களால தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது. தான் ஜெயிக்கணும், தன்னுடைய பேர் வரணும், அந்த ப்ரைட் இருக்கணும் அப்படின்னு தான் விளையாடுவாங்க. அப்படி தான் அவங்க இயல்பாகவே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் மென்னோட நேச்சரே பவர் சீக் பண்ணுறது தான். ஸோ இந்த டெமாலிஷன் தான் சொசைட்டி மூலியமாக அவனுக்கு வளர்ந்தோடனே மாறி போயிடுது. எவன் வந்து அந்த டீனேஜில் இருக்கிற ஆல்ஃபா மைண்ட் செட்டோட 30-40ஸ்லேயும் இருக்கானோ அவன் காட் டேம் ஆல்ஃபா. நவ் இன் டு த சீரியஸ் டாபிக், ஆல்ஃபா மேல் அண்ட் உமன். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆல்ஃபா மேல் தான் பிடிக்குது. அவங்க தனக்கு தானே ராஜாவாக இருக்கிற, தான் தான் எல்லாம் நினைக்கிற, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற, எதையுமே கண்டுக்காமல் டேஞ்சராக வாழ்ந்துட்டு இருக்க ஆல்ஃபா மேல்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மீடியோக்கரான ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பெண்கள் மேலே. அது ஏன் அப்படின்னா எவல்யூஷனரி ப்ராசஸே அப்படி தான். பெண்கள் குகையில் வாழ்ந்த காலத்தில் இருந்தே ஆல்ஃபா மேலாக இருக்கிறவங்க யார் லீடராக இருக்காங்க, யாருக்கு எல்லாரையும் பிடிக்குது, குறிப்பாக மற்ற பெண்களுக்கும் யார் பிடிக்குது, அந்த மாதிரியான ஆண்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும். இதுக்காக தான் ஆண்கள் நிறைய பேர் வந்து ஆல்ஃபா மேல் வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஆல்ஃபாவாக நடந்துக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. இப்போது நமக்குள்ளே இருக்கிற இன்பான் ஆல்ஃபாவை எப்படி வெளியே கொண்டு வருது? ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் டேலண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். அதை நீங்கள் குவாலிட்டியோட, உண்மையோட, உங்களுக்கு நீங்களே டிசிப்ளினோட அதை நீங்கள் செய்யுங்க. முழு மனசாக நீங்கள் அதை செய்யுங்க. அதை நீங்கள் செஞ்சாலே உமன் வில் சேஸ் யூ. உங்களுக்கு லவ்வும் காதல் துணையும் வந்து வாழ்க்கை கிடையாது, அது வாழ்க்கையோட அங்கம் தான். மோர் ஓவர் வி மென் வி நீட் லைஃப் அண்ட் ரெஸ்பெக்ட், நாட் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ்லாம் ஆன் த ரோவில் இருக்குது, உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது வந்து எனக்கு டன் ஆஃப் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் வந்து எனக்கும் வந்து இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு தோணும். அண்ட் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.